ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கற்போம் சிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா எரர் ஹேண்ட்லிங் இன் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஃபைல் எப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறது, ரீட் அண்ட் ரைட் பண்ணுறது, டெக்ஸ்ட் அண்ட் பைனரி ஃபைல்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தோம். இப்போ ஒரு ஃபைலில் எரர் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இட் இஸ் பாசிபிள் தட் an error may occur during IO operations in a file. IO operations என்னது, நம்ம ரீட் அண்ட் ரைட் பண்ண ஆப்ரேஷன்ஸ். ஸோ அது பண்ணும்போது சம்டைம்ஸ் எரர் வர சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ என்ன மாதிரிலாம் எரர் வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரைங் டு ரீட் பியாண்ட் த எண்ட் ஆஃப் ஃபைல் மார்க். ஸோ நம்ம EOF அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் அதுக்கு முன்னாடி, ஞாபகம் இருக்கா? ஸோ ஒரு ஃபைலில் கண்டென்ட் முடிய போகுது, டெக்ஸ்டோ என்ன இருக்கோ அது முடிய போகுது, அதுக்கு பிறகும் ரீட் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா எரர் வரலாம். டிவைஸ் ஓவர்ஃப்ளோ, அதாவது அந்த ஃபைல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கு, ஸோ டியூ டு தட் என்ன ஆயிடுச்சு, நம்ம சிஸ்டமோட ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா என்ன வரும், டிவைஸ் ஓவர்ஃப்ளோ அப்படி சொல்லிட்டு எரர் வரும். ஓகே, ட்ரைங் டு யூஸ் அ ஃபைல் தட் ஹாஸ் நாட் பீன் ஓப்பன்ட். ஸோ நம்ம எஃப் ஓப்பன் ஆஃப் போட்டு ஓப்பன் பண்ணாமல் இருக்க ஃபைலை நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணால் எரர் வரலாம். அதே மாதிரி என்ன போட்டிருக்கேன், ட்ரைங் டு பெர்ஃபார்ம் அன் ஆப்ரேஷன் ஆன் ஃபைல், இந்த ஃபைல் இஸ் ஓப்பன் ஃபார் another டைப் ஆஃப் ஆப்ரேஷன். இப்போ நான் ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம மோட் போடுவோம். கரெக்டா, ரீட் பண்ணணுமா ரைட் பண்ணணுமான்னு மோட் போடுவோம். அப்போ நான் இன்கேஸ் நான் ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணிட்டு ரைட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படியே என்ன வரும், எரர் வரும். ஓகே, என்ன மோட்ல நம்ம போட்டிருக்கோமோ அந்த மோடுக்கான ஆப்ரேஷன் தான் நம்ம பண்ணணும். அடுத்ததா ஓப்பனிங் அ ஃபைல் வித் அன் இன்வாலிட் ஃபைல் நேம். ஓகே, ஸோ நம்ம எஃப் ஓப்பன் ஆஃப்னு போட்டு என்ன பண்றோம், ஃபைல் நேம் கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து அந்த ஃபோல்டர்ல இருக்க ஃபைல் நேம் கொடுக்காம நம்ம வேற ஏதாவது ஃபைல் நேம் கொடுத்தோம் அப்படின்னாலும் என்ன வரும், நமக்கு எரர் வரும். attempting to write to a write protected file. ஸோ சில ஃபைல்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம வந்து ரைட் பண்ண முடியாது, ரீட் ஒன்லி ஃபைல் அப்படி சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க ஃபைலை நீங்க ஈவன் தோ எஃப் ஓப்பன் ஆஃப்ல ரைட் மோட்ல கொடுத்தாலும் உங்களால என்ன பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது. பிகாஸ் சிஸ்டம்ல என்ன இருக்கு, அந்த ஃபைல் வந்து ரைட் ப்ரொடெக்டட் ஃபைலாக இருக்கும், ரீட் மட்டும் தான் பண்ண முடியும்னு இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்க ஃபைலை நம்ம ரைட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன வரும், எரர் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வந்து நம்ம ஃபைலில் ஹேண்டில் பண்ணும்போது வரலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த எரர்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும். ஓகே, if we fail to check such read and write errors, a program may behave abnormally when an error occurs. ஸோ இந்த எரர்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ண மறந்துட்டோம், ஃபெயில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பிஹேவ் ஆகாது, அப்நார்மலாக பிஹேவ் ஆகும். ஓகே, an unchecked error may result in a premature termination of a program or incorrect output. ஸோ ரெண்டுல ஏதாவது சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் நம்ம வந்து அந்த எரரை ஃபைண்ட் பண்ண மறந்துட்டோம்னா, எய்தர் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண வேண்டிய ஸ்டேஜுக்கு போகாம வேகமாவே ப்ரோக்ராம் வந்து என்ன ஆயிடலாம், ரன் பண்ணுறது வந்து ஸ்டாப் ஆயிடலாம். ஓகே, அதான் ப்ரீமெச்சூர் டெர்மினேஷன் சொல்றேன். அப்படி இல்லைன்னா என்னாகும், ஃபுல்லாக ரன் ஆகும், பட் அவுட்புட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வராமல் தப்பான அவுட்புட் வரும். ஓகே, ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ இதுக்காக சியில் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, ரெண்டு லைப்ரரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ என்னெல்லாம் லைப்ரரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, FVOF ஃபைல் எண்ட் ஆஃப் ஃபைல் ஓகே யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் FERROR அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் FVOF ஃபங்க்ஷன். ஓகே, அது வந்து எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம வந்து எண்ட் ஆஃப் ஃபைலா அப்படின்றத ஃபைண்ட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபைலில் வந்து லாஸ்ட் கேரக்டர் என்ன இருக்கு, ஓகே அந்த ஃபைல் வந்து முடிய போகுதா அப்படின்றத செக் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்றோம், இந்த FVOF ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். FERROR ஃபங்க்ஷன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃபைலோட ஸ்டேட்டஸ். ஓகே, இப்போ ஒரு ஃபைல் என்ன பண்றோம், ஒரு பாயிண்டர் வேரியபிள்குள்ள போட்டு நம்ம நிறைய ப்ராசஸ் பண்றோம், ரீட் ரைட் எல்லாமே பண்றோம். ஸோ நம்ம வந்து அந்த FERROR போட்டு அந்த பாயிண்டர் வேரியபிள் போட்டா அந்த ஃபைலோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு, அதில் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சா, இல்லை அதுக்குள்ள ஏதாவது எரர் இருக்கா, அந்த ப்ராசஸ்ல ஏதாவது எரர் இருக்கான்னு ஃபைண்ட் பண்றதுக்காக என்ன பண்றோம், நம்ம FERROR ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். இந்த ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரோக்ராம், ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம், இந்த getC அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். ஓகே, ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் எரர் ஹேண்ட்லிங் தான். ஓகே, ஸோ ஐ மீன் இது இல்லை, இது புரியுதா? என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து இவன் ஒரு பாயிண்டர் வேரியபிள் போட்டு ஓப்பன் பண்ணாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன், அது வந்து நல்லா என்னது, இந்த ஃபைல் இருக்கா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுவும் ஒரு வகையில் ஒரு எரர் ஹேண்ட்லிங் தான். ஓகே, பட் நம்ம பார்க்க போறது என்னது, எரர் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஓகே,
FVOF அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் நம்ம கம்பைல் பண்ணிக்கலாம். எரர் அடிக்கல. இதை கொஞ்சம் நான் மேலே போட்டுக்கிறேன். அப்பதான் நமக்கு என்ன இருக்கும், இந்த லாக்ஸ் பார்க்க ஈஸியா இருக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், input.txt இருந்து output.txt எழுத போறோம். இந்த பாத்துல போய் பார்த்துலாமா? input.txt இருக்கு, output.txt ஒரு ஃபைலே இல்லை. சரி, input.txt என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நான் ஓபன் பண்றேன். input.txt இருக்கு, கற்போம் சிஎஸ்சின்னு இருக்கு. ஓகே, சரி, இப்போ நான் ரன் பண்ண ட்ரை பண்றேன். அவுட்புட்காக வெயிட் பண்ணலாம். ரிட்டன் இன் டார்கெட் ஃபைல் வந்துருச்சு. ஓகே, அப்போ நான் இப்போ போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன வரும், எனக்கு அவுட்புட் ஃபைல் வந்துருச்சு. இந்த அவுட்புட் ஃபைலில் கற்போம் சிஎஸ்சின்னு அப்படியே போய் எழுதிருச்சு. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, FVOF யூஸ் பண்ணி எப்படி எழுதுறது அப்படின்னு ரீரைட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் அந்த அவுட்புட் ஃபைலை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ FVOFனா என்ன சொன்னேன், எண்ட் ஆஃப் ஃபைல்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஃபங்க்ஷனா எழுத போறோம். புரியுதா? ஸோ இப்போ பாருங்க, அந்த ஸ்டெப்பை தான் நம்ம ஆக்சுவலி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த சிஹெச்ன்ற கேரக்டர் வேரியபிளில் கெட்சி ஆஃப் சோர்ஸ்னு யூஸ் பண்ணி சோர்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு கேரக்டராக எடுத்துகிட்டு வரும். கற்போம் சிஹெச்சின்னு இருந்துச்சுன்னா KARPOM சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வரும். கரெக்டாக ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து சிஎஸ் வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்றோம், அந்த வேல்யூ வந்து எண்ட் ஆஃப் ஃபைலான்னு செக் பண்றோம். ஓகே, அந்த வேல்யூ எண்ட் ஆஃப் ஃபைல் ஆகுற வரைக்கும் என்ன வரும், அந்த ஒவ்வொரு கேரக்டரா திரும்ப சிஹெச்ல இருந்து டார்கெட் போயிட்டே இருக்கும். அப்படிதான் ஃபர்ஸ்ட் K வரும், A வரும், R வரும், POM ஸ்பேஸ் வரும், CSC வரும். அதுக்கு பிறகு எண்ட் ஆஃப் ஃபைலா இருக்கும்போது என்ன வந்துடும், உள்ள போய் ரைட் பண்ணாம வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இது ப்ராப்பரான ஒரு ஸ்டெப் தான். கரெக்டா? இப்போ இதுக்கு பதிலாக FVOF ஓபன் யூஸ் பண்ணி எப்படி எழுத போறோம், அதுல ஒரு கேட்ச் இருக்கு. அந்த கேட்ச் என்னன்றதை ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, FVOFன்ற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், சோர்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், சோர்ஸுக்கு தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இது நம்ம எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன், அந்த ஸ்டெப்ஸ் எழுதிடுறேன். இதை நான் அப்படியே கட் பண்ணி என்ன பண்ணிட்டேன்னா இங்க போட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த சேஞ்சஸும் இல்லை பெருசா, இதை அப்படியே எடுத்துட்டு ஒரு பிராக்கெட் மட்டும் போட்டுட்டு நாட் FVOF source அப்படின்னு போட்டுருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண ட்ரை பண்றேன், உங்களுக்கு புரியுதா? அதாவது FVOF sourceன்றது என்னது, எண்ட் ஆஃப் ஃபைல். ஒரு ஃபைலோட எண்ட் ஆஃப் ஃபைல காட்ட போகுது அந்த ஃபங்க்ஷன். கரெக்டா? சோர்ஸ்ன்றது நம்மளோட இந்த சோர்ஸ் ஃபைலோட இந்த பாயிண்டர் வேரியபிள். ஸோ நான் என்ன பண்றேன், நாட் ஃபைல் எண்ட் ஆஃப் ஃபைல் அப்படின்னு போடுறேன். அதாவது என்ன பண்ணிருக்கேன், எனக்கு வந்து எண்ட் ஆஃப் ஃபைலை டச் பண்ணாத வரைக்கும் எனக்கு என்ன பண்ண, சோர்ஸ்ல இருந்து ஒவ்வொரு கரெக்டா எடுத்துட்டு சிஹெச்ல சிஹெச்ல இருந்து எடுத்துட்டு போய் டார்கெட்ல போடு அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த எண்ட் ஆஃப் ஃபைல நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த சிஹெச்ல வேல்யூ அசைன் பண்ணிட்டு ஒவ்வொன்றா எண்ட் ஆஃப் ஃபைல செக் பண்றதுக்கு பதிலாக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கேன், இந்த FVOF sourceன்றது எண்ட் ஆஃப் ஃபைலை காட்டும். ஓகே, அதாவது எண்ட் ஆஃப் ஃபைலா செக் பண்ணும். ஓகே, பட் நான் இந்த இடத்துல நாட் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ என்ன ஆகும், அது எண்ட் ஆஃப் ஃபைல் இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், உள்ள போகும். ஓகே, பட் இதுல ஒரு கேட்ச் இருக்கு. ஒயில் லூப்ல நம்ம இந்த எண்ட் ஆஃப் ஃபைல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ ஏன் ஒர்க் ஆகாது, எப்படி ஒர்க் ஆகாதுன்றதை செக் பண்ணிடுவோமா? நான் கம்பைல் பண்றேன், எரர் அடிக்கல. இப்போ பார்த்துக்கோங்க, நான் அவுட்புட் ஃபைலை அகைன் டெலீட் பண்ணிட்டேன். இல்லை, கரெக்டா? இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா நீங்களே கண்டுபிடிப்பீங்க ஏன் இந்த FVOFன்ற ஃபங்க்ஷன் வந்து ஒயில் லூப்ல ப்ராப்பரா ஒர்க் ஆகாதுன்னு. ரிட்டன் இன் டார்கெட் ஃபைல் போட்டேன். கரெக்டா? ஸோ நம்மளோட ஃபைல இன்புட் ஃபைல் என்ன இருக்கு, கற்போம் சிஎஸ்சின்னு இருக்கு. பட் நான் அவுட்புட் ஃபைல் ஓப்பன் பண்ண என்ன வருது, கற்போம் சிஎஸ்சின்னு தான் இருக்கு. பட் என்ன வருது, இங்க பாருங்க, இன்புட்ல கற்போம் சிஎஸ்சி இருக்கு. பட் அவுட்புட் என்ன இருக்கு, கற்போம் சிஎஸ்சின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ரேண்டமா ஒரு வேல்யூ வந்துருச்சு. ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் ஃபைல் வேல்யூ. உங்களுக்கு புரியுதா? எண்ட் ஆஃப் ஃபைலை வந்து இப்படிதான் கம்ப்யூட்டர் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ என்ன நடக்குது, உங்களுக்கு கிளியரா புரியுதா? என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஈவன் தோ வந்து நாட் எண்ட் ஆஃப் ஃபைல் நான் போட்டிருந்தாலும் அது என்ன பண்ணிடுது, எண்ட் ஆஃப் ஃபைலை எடுத்துட்டு வந்து உள்ள போய் போட்டுருது. ஓகே, ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் இந்த டிஸ்அட்வான்டேஜை நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா லைன் ஆஃப் கோடு மூலமா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் எக்ஸ்ட்ரா லைன் மூலமா எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா, இதே FVOF ஃபங்க்ஷனை தான் நான் ரீயூஸ் பண்ண போறேன். பட் என்ன பண்ண போறேன், நான் டபுள் செக் பண்ண போறேன். எப்படி டபுள் செக் பண்ணுவேன் அப்படின்னா, ஆல்ரெடி ஒயில்ல அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நான் உள்ள போறேன். பட் ஸ்டில் சம்டைம்ஸ் என்ன ஆயிருது, இது வந்து ப்ராப்பரா எண்ட் ஆஃப் ஃபைலை ஐடென்டிஃபை பண்ண மறந்துடுது. அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் இந்த சிஎஸ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ண பிறகு
திரும்ப ஒருக்க எண்ட் ஆஃப் ஃபைல ரீசெக் பண்ண போறேன். ஓகே, ஒன்றும் இல்லை, என்ன பண்ணியிருக்கேன், இஃப்னு போட்டுட்டு இதே கண்டிஷனை எடுத்துட்டு வந்து திரும்ப போட போறேன். ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, சி ப்ரோக்ராம் 2 தடவை என்ன பண்ணுது, இந்த எண்ட் ஆஃப் ஃபைல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணுது. ஓகே, அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதை அப்படியே கட் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஓகே, புரியுதா? என்ன நடக்குது, நான் வந்து இந்த கேரக்டர் வேரியபிளுக்கு கெட்சி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒருக்க செக் பண்ணுது. பட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், இந்த எஃப்ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பரா இந்த வைல் லூப்ல யூஸ் பண்ண முடியல. ஓகே, அதனால என்ன பண்றேன், அது மூலமா ஈவன் தோ சிஹெச் வேரியபிளுக்குள்ள நான் கேஏஆர்னு ஒவ்வொன்றா போட்டாலும், இந்த புட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த டார்கெட் ஃபைல நான் ரைட் பண்றதுக்கு முன்னாடி திரும்ப ஒருக்க இதே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் ரீசெக் பண்ணிடுறேன், இந்த ஃபைல் சோர்ஸ் வந்து எண்ட் ஆஃப் ஃபைல் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி 2 டைம்ஸ் செக் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் ஆனாலும் செகண்ட் டைம் மிஸ் ஆகாது, செகண்ட் டைம் ப்ராப்பரா நமக்கு வந்துடும். ஓகே, அப்படி வருதான்னு செக் பண்ணி பார்த்துருவோமா? நான் கம்பைல் பண்ணிட்டேன், எரர் அடிக்கல. இந்த பாருங்க, நான் அவுட்புட் ஃபைலை டெலிட் பண்ணிட்டேன். நான் நோட் பண்ணல, அவுட்புட் ஃபைலை ஓப்பன் பண்ணி வைக்கல. ஓகே, இப்போ அதே ப்ரோக்ராம் தான் என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ கம்பைல் பண்றேன், எரர் அடிக்கல. ரன் பண்ணி பார்ப்போமா? ரன் பண்ண என்ன வருது, வெயிட் பண்ணுவோம். ரிட்டர்னிங் டார்கெட் ஃபைல் வந்துருச்சு. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப இங்க போறேன். இப்போ பாருங்க, அவுட்புட் வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ண என்ன வருது, இப்போ பாருங்க, எனக்கு இதுல இருக்க மாதிரியே இன்புட்ல இருக்க மாதிரியே அவுட்புட்லயும் கற்போம் சேசின்னு வந்துருச்சு. எனக்கு இந்த லாஸ்ட்ல அந்த எண்ட் ஆஃப் ஃபைல் கேரக்டர் எதுவுமே என்ன வரல. உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்படிதான் நம்ம எஃப்ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அது வந்து எண்ட் ஆஃப் ஃபைலா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அந்த எஃப்ஆர்ன்றது ஒன்றும் இல்லை, அதை ரன் பண்ணும்போது என்ன வருது, நமக்கு என்ன வருது, அவுட்புட் வந்து 0 or 1 தான் வரும். ஓகே, அதாவது அது அந்த அந்த எனி பாயிண்ட் ஆஃப் டைம்ல அப்படியே ஒவ்வொன்றா போய் செக் பண்ணும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த கர்சர் எங்க இருக்கோ, அதாவது அந்த ஃபைலுக்குள்ள எங்க இருக்கோ அந்த இன்ஸ்டன்ஸ்ல எண்ட் ஆஃப் ஃபைலா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். அதாவது அது இருக்க கேரக்டர், கரண்ட்லி ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்க கேரக்டர் எண்ட் ஆஃப் ஃபைலா இல்லையான்னு செக் பண்ணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்றதுனால என்ன ஆகுது, சம்டைம்ஸ் வைல் லூப்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, பட் இது வேலிடான ஃபங்க்ஷன் தான். அதனால என்ன பண்ணிக்கிறோம், திரும்ப ஒரு ரீசெக் பண்ணி இஃப் மூலமா என்ன பண்ணிக்கலாம், இந்த எண்ட் ஆஃப் ஃபைலை செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, எஃப் எரர் ஆஃப் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, ஓகே, அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமை எடுத்து திரும்ப போட்டுக்கிறேன். ஓகே, அதுவே எடிட் பண்ணதான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இதுல நீங்க ஒன்று யோசிக்கலாம், இதுக்கு ஏன் இதான் வைல்ட் லூப்ல ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்க ப்ரோக்ராம் மாதிரியே எழுதலாமே. அதாவது இதுக்கு பதிலாக நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி எழுதும், ஜஸ்ட் வைல்ட் லூப்ல ஒரே கண்டிஷன்ல செக் பண்ணோம், இஓஎஃப்னு போட்டு இதுவே ஒர்க் ஆகுது, அப்போ எதுக்கு எஃப்ஆர் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்படின்னு தோணலாம். ஓகே, இதே தான் எனக்கும் தோணுச்சு. ஆக்சுவலி இது நியாயமான ரீசன் தான். எஃப்ஆர்ஃபோட நம்ம மேனுவலாக அப்படி செக் பண்றதே என்ன ஆகுது, நமக்கு தாராளமாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, பட் அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு நம்ம சிலபஸ்ல இருக்கனால, அதாவது எரர் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ்னு அவங்க கேட்கறனால நம்ம என்ன பண்றோம், அப்படி ஒரு ஃபங்க்ஷன் சி ப்ரோக்ராம்ல இருக்கு, அதனால நம்ம எக்ஸாம்ல என்ன பண்ணி ஆகணும், அது எழுதிதான் ஆகும். பட் ஜென்ரலா ஸ்பீக் பண்றப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நீங்க தாராளமா இதுவே எழுதிக்கலாம். இதுவே மோர் தேன் பெட்டரா என்ன ஆகுது, ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கோம், நம்மளோட பழைய ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ எஃப் ஆஃப்னா என்னன்னு பார்த்தோம். கரெக்டா? இப்போ நான் அவுட்புட் ரெடி பண்ணிட்டேன். எஃப் எரர் ஆஃப் அப்படின்றா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, நான் எஃப் எரர் ஆஃப்னா என்னன்னு சொன்னேன், அதாவது நம்மளோட ஃபைலோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அதுல ஏதாவது எரர் இருக்கா, இல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சா அப்படின்றத காட்டுறதுக்காக. ஓகே, ஸோ நம்ம அந்த இது யூஸ் பண்ண மாதிரி, யூஓஎஃப் யூஸ் பண்ண மாதிரி நடுவுலலாம் எழுத தேவையில்ல. நம்மளோட ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்டா என்ன பண்ண போறோம்னா, இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்மளோட எஃப் எரர், அதாவது அந்த ஃபைலோட ஸ்டேட்டஸ் ஏதாவது எரர் இருக்கான்னு செக் பண்ண போறோம். சிம்பிளா எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இஃப் எஃப் எரர் ஆஃப் என்ன பண்ணுவேன், என்னோட சோர்ஸ் ஃபைலை செக் பண்றேன். ஓகே, ஸோ என்ன பண்ண ட்ரை பண்றேன், இன்கேஸ் என்னோட சோர்ஸ் ஃபைல ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன காட்டு, எனக்கு சோர்ஸ்ல எரர்னு காட்டு அப்படின்னு சொல்ல வர. ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம், printfல போட்டுட்டு எரர் இன் சோர்ஸ் ஃபைல், இல்லைன்னா எரர், நான் என்ன பண்றேன், ரீட் தானே பண்றேன் சோர்ஸ் ஃபைல்ல. ஸோ என்ன பண்ணிக்கலாம், எரர் ரீடிங் ஃப்ரம், என்ன பண்ணிக்கலாம், என்னோட இன்புட் ஃபைல் போட்டுக்கலாமா, இன்புட் ஃபைல் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு, புரியுதா? ஸோ அடுத்ததா என்ன செக் பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம வந்து எல்சிஃப் போட்டுக்கலாம். எல்சிஃப் போட்டுட்டு என்ன பண்ண போறோம்,
அடுத்ததா நம்மளோட டார்கெட் ஃபைலையும் செக் பண்ணணும். கரெக்டா? சோர்ஸ் ஃபைலை செக் பண்ணா டார்கெட் ஃபைலை செக் பண்ணாம எடுக்க முடியாதுல்ல. ஸோ டார்கெட் ஃபைலை செக் பண்ணிட்டு அதுல என்ன பண்ணிக்கலாம், டார்கெட் ஃபைல்ல நம்ம என்ன ஆப்பரேஷன் பண்ண ட்ரை பண்றோம், ரைட் ஆப்பரேஷன் பண்ண ட்ரை பண்றோம். கரெக்டா? ஸோ இங்க ரைட் போட்டு இங்க ரைட் ஆப்பரேஷன் பண்ண ட்ரை பண்றோம். அப்ப இதை என்ன பண்ணிக்கலாம், எரர் ரைட்டிங் டு என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல அவுட்புட் ஃபைல் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்ததா என்ன இருக்கும், நமக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், எல்ஸ் போட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல நான் ஜஸ்ட் டேப் போட்டு ரிட்டர்ன் இன் டார்கெட் ஃபைல் அப்படின்னு போட்டேன். ஓகே. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், அதாவது சோர்ஸ் ஃபைல ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணு, இன்புட் ஃபைல பிரச்சனைன்னு காட்டு. டார்கெட் ஃபைல்ல ஏதாவது எரர் அப்படின்னா எனக்கு டார்கெட் ஃபைல்ல பிரச்சனைன்னு காட்டு. இல்ல அப்படின்னா ப்ராப்பரா போய் ரைட் ஆயிடுச்சுன்றதை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? இன்னொன்னு முக்கியமான விஷயம், நீங்க ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த எஃப்ஆர்ஆரை யூஸ் பண்ணிடணும். ஃபைலை க்ளோஸ் பண்ண பிறகு நீங்க போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. பிகாஸ் நம்ம ஃபைல் ஓப்பன்ல இருக்கும்போது தானே செக் பண்ண முடியும். நான் என்ன சொன்னேன், இந்த எஃப்ஆர்ன்றது இந்த சோர்ஸ் ஃபைலோட ஸ்டேட்டஸை பார்க்குது. அதாவது நம்ம யூஸ் பண்ற ஃபைலோட ஸ்டேட்டஸ் பார்க்குது. ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு என்ன பண்ணுன்னு சொன்னேன், ரிப்போர்ட்ஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபைல் இண்டிகேட்டட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் நான்-ஜீரோ இண்டிகேட்டட் இஃப் எனி எரர் இஸ் டிடெக்டட். ஓகே. ஸோ சக்சஸ்ஃபுல்லா ஆயிருச்சு அப்படின்னா இந்த எஃப்ஆர்ன்றது என்ன ஆகும், ஜீரோன்னு காட்டும். ஓகே. பட் இன்கேஸ் ஏதாவது ஃபெயில் ஆயிருச்சு, ஏதாவது எரர் இருக்கு அப்படின்னா என்ன காட்டும், இது ஒன்னுன்னு காட்டும். நமக்கு அவுட்புட்ல ஒன்னுன்னு காட்டாது. நம்ம வந்து இஃப்ல யூஸ் பண்றதுனால இந்த சேவ் ப்ரோக்ராம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கணும், இந்த இஃப்ல வந்து ப்ரெடிக்ட் பண்ணி, ஸோ இது ஜீரோன்னு வந்துச்சுன்னா என்ன வரும், நமக்கு வந்து என்ன இருக்கும், சக்சஸ்ஃபுல்லா பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகே. பட் ஒன்னுன்னு வந்துச்சுன்னா என்ன வச்சு, ஏதோ ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே. ஸோ ஏதோ ஒரு எரர் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் என்ன பண்றோம், ஒன்னுன்றது ட்ரூ, ஜீரோன்றது ஃபால்ஸ் அந்த மாதிரி வரும்ல. ஸோ என்ன பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல எனக்கு ஒன்னுன்னு வந்துச்சுன்னா என்ன வருது, இது போய் பிரிண்ட் ஆக போகுது. ஓகே. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் புரியுதா, 0 1 கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு எஃப்எர்ஆர் ஆஃப் சோர்ஸ்ன்றது ஒன்னுன்னு வந்துச்சுன்னா, அதாவது ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்னுன்னு வரும், இஷ்யூ இல்லைன்னா ஜீரோன்னு வரும்னு சொன்னேன். நம்ம இஃப்ல என்ன பண்ணியிருக்கோம், இது ட்ரூவா இருந்தாதான் இங்க ரன் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். புரியுதா? அதனால ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்னுன்னு வரும், ஒன்னுன்றது ட்ரூ வேல்யூ. அப்பதான் எனக்கு என்ன வரும், எரர்ன்றதை பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகே. எந்த இஷ்யூமே இல்லை அப்படின்னா இது என்ன ஆகும், ஜீரோன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்குள்ள போகாது. அகைன் ஒரு இஃப் போட்டு என்ன பண்ணியிருக்கோம், டார்கெட்ல பாக்குறோம், ஏதாவது இஷ்யூ இருந்தா ஒன்னுன்னு வந்துட்டு இது பிரிண்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா அதுவும் ஜீரோ ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இஃப் எல்ஸ் ரெண்டுமே வந்து ஃபால்ஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது, எல்ஸ்ல போயிட்டு ரிட்டர்ன் இன் டார்கெட் ஃபைல். இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் கம்பைல் பண்றேன், எந்த இஷ்யூ இல்லை. ஓகே. இப்போ என்ன பண்ணிருக்கேன், அஸ் யூஸ்வல் நான் அவுட்புட் ஃபைலை டெலிட் பண்ணிட்டேன், இங்க ஓப்பன்லயே வைக்கல. புரியுதா? இன்புட் ஃபைல் மட்டும் தான் இருக்கு நம்மகிட்ட. இப்போ நான் என்ன பண்றேன், ரன் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப பாருங்க, ரிட்டர்ன் இன் டார்கெட் ஃபைல் வந்துருச்சு. ஓகே. ஏன் ரிட்டர்ன் இன் டார்கெட் ஃபைல் வந்துருச்சு, நமக்கு ரீடுன்ற ஃபைல் ஆல்ரெடி இருக்கு, ரைட்ன்ற ஃபைல் ஆல்ரெடி இல்லைனாலும் நம்ம ரைட் மோட்ல ஓபன் பண்ணோம்னா அந்த ஃபைலை கிரியேட் பண்ணிடும். கரெக்டா? ஸோ அந்த அந்த ஃபேஸ்ல நமக்கு எந்த எரரும் இல்லை. ஓகே. இப்போ அது பாருங்க, இதை நான் ஓபன் பண்ணி பார்க்குறேன், எனக்கு கர்ப்பம் சிஎஸ்சின்னு அப்படியே வந்துருச்சு. ஸோ நமக்கு எந்த இஷ்யூ இல்லாதனால இஃப் எல்ஸ் இஃப் ரெண்டுமே ஒர்க் ஆகல. ஸோ ஒர்க் ஆகல மீன்ஸ் என்னது, நமக்கு வந்து அது வந்து அவுட்புட் எதுவுமே கொடுக்கல, பிகாஸ் தேர் ஆர் நோ எரர்ஸ் இந்த சோர்ஸ் அண்ட் டார்கெட் ஃபைல்ஸ். ஸோ இப்போ இதை டெலிட் பண்ணிட்டேன். சரி, நான் என்ன பண்றேன், டெலிட் கூட பண்ணல. ஓகே. நான் ரன் பண்ணி இந்த ஃபைலை கூட வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிறோமே. ஓகே. நான் ரன் பண்றேன், எனக்கு எந்த எரரும் இல்லை, இந்த அவுட்புட் ஃபைல் வந்துடுச்சு. ஓகே. ஸோ இப்படி எடுத்துக்கலாம், இந்த அவுட்புட் ஃபைல் ஆல்ரெடி இருக்கு. ஓகே. இன்புட் ஃபைல் ஒன்று இருக்கு, அவுட்புட் ஃபைல் ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ இப்போ சொல்றேன், நான் திரும்ப டீட்டெயிலாக சொல்லிடுறேன், ஒரு கன்ஃபியூஷனா இருக்குமான்னு தோணுது அதனால. ஓகே. ஸோ என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் இஃபேர் என்ன பண்ணுது, இந்த சோர்ஸ் ஃபைலை எடுத்துக்கிறது. ஓகே. சோர்ஸ் ஃபைல் இந்த ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணி முடிச்ச பிறகு சோர்ஸ் ஃபைல ஏதாவது எரர் இருக்கான்னு பார்க்குது. சோர்ஸ் ஃபைல எரர் இருக்கிறது எப்படி பார்ப்போம், நான் என்ன சொன்னேன், ஃபைல் ஹேண்ட்லிங் என்ன பார்க்குது, நம்மளோட ஐஓ ஆப்ரேஷன்ஸ் தான் ஏதாவது பிரச்சனையான்னு பார்க்குது. ஐஓ ஆப்ரேஷன்றது எங்க பண்றோம், இந்த இடத்துல ஓபன் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல தான் ஐஓ ஆப்ரேஷன் பண்றோம். சோர்ஸ்ல என்ன நடக்குது, இது நடக்குது, டார்கெட்ல இது நடக்குது. ஓகே. ஸோ இதுல ஸ்டேட்டஸ் என்ன பார்க்கணும்னா, இது ப்ராப்பரா ஒர்க் ஆக முடியுதான்னு பார்க்கும். ஸோ இதோட மோட் என்னது, ரீட். ஸோ நம்மளால ரீட் பண்ண முடியுது, ஸோ இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததான் என்ன பண்றோம், நம்மளால ரைட் பண்ண முடியுதான்னு பார்க்குது. ரைட் மோட்ல தான் ஓபன் பண்ணியிருக்கேன், ஸோ என்னால இந்த இடத்துல ரைட் பண்ண முடியுது. ஸோ அதனால எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. எல்ஸ்ல என்ன ஆயிடுச்சு,
அதாவது இது ரெண்டுலயுமே எந்த பிரச்சனையும் இல்லாதனால ஹோலா ரன் ஆன பிறகு ரிட்டர்ன் இன் டார்கெட் ஃபைல்ன்றதை நான் போட்டிருக்கனால போட்டுட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபைலை டெலிட் பண்றேன். இப்பதான் டெலிட் பண்ணி பார்க்க போறேன். ஓகே, டெலிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணா ரன் ஆகுமா? ரன் ஆகும். எரர் வராது. ஏன் வராது? பிகாஸ் ஃபைல் இல்லைனாலும் நான் ரைட் மோட் போட்டிருக்கனால ஃபைலை கிரியேட் பண்ணிடும். புரியுதா உங்களுக்கு? பட் இப்போ நான் ஒன்று பண்ண போறேன். இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெலிட் பண்ணிட்டு நான் ரீட் மோட் ஓப்பன் பண்ண போறேன். ஓகே, ஸோ என்ன பண்றேன், இந்த ப்ரோக்ராமை நான் ரீட் மோட்ல, அதாவது இந்த அவுட்புட் ஃபைலை நான் ரீட் மோட்ல ஓப்பன் பண்ண போறேன். ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன், நான் ரைட் பண்ண யூஸ் பண்றேன். பிகாஸ் இது வந்து ரைட்க்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன். புட்ஸ்ன்றது ரைட்க்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன், கரெக்டா? பட் நான் என்ன பண்ணிருக்கேன், இதை ரீட் மோட்ல தான் ஓப்பனே பண்ணியிருக்கேன். ஸோ என்னால ரைட் பண்ண முடியாதுன்னு ஒரு எரர் காட்டும், கரெக்டா? ஸோ நான் கம்பைல் பண்ணும்போது எனக்கு எரர் அடிக்காது. பட் நான் ரன் பண்ண ட்ரை பண்றேன். பாருங்க, ரன் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன நடக்குது? வெயிட் பண்ணுவோம். ப்ரோக்ராம் ரன் ஆக கொஞ்சம் லேட் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்க, எரர் ஓப்பனிங் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஏன் எரர் ஓப்பனிங் ஃபைல்னு வந்துருச்சு? ஏன் எரர் ஓப்பனிங் ஃபைல்னு வந்துச்சு? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல தான் நம்ம வந்து ஃபர்ஸ்டே ஒரு டைப் ஆஃப் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கோம். என்ன ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல செக் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஸோ நான் சோர்ஸ் ஈக்குவலிட்டி கொடுனால டார்கெட் ஈக்குவலிட்டி கொடுனாலான்னு பார்க்குறேன். ஸோ என்ன ஆச்சுன்னா அவுட்புட் டெக்ஸ்ட்ன்ற ஃபைலை நான் டெலிட் பண்ணிட்டேன். நான் டெலிட் பண்ணனால என்ன ஆகுது, இந்த இடத்துல நான் மோட செக் பண்ணவே தேவையில்ல. அந்த ஃபைலே இல்லை. புரியுதா? அந்த ஃபைலே இல்லாதனால என்ன வந்துருச்சு, இந்த இடத்துல எரர் ஓப்பனிங் ஃபைல்னு இந்த இடத்துல ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்த்த எரர் ஹேண்ட்லிங். இப்போ என்ன பண்ணிடுவோம், இந்த இடத்துல நம்ம ரைட் மோட் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணிட்டு ஒர்க்கை ரன் பண்ணிடுவோம். ரன் பண்ணா ரிட்டர்ன் இன் ஃபைல்னு வந்துடும். ஏன் வருது? நம்ம ரைட் மோட்ல ஓப்பன் பண்ணிருக்கோம். இப்போ ஃபைல் வந்துருச்சு. இப்போ என்ன பண்றேன், அகைன் இதை ரீட் மோட்ல ஓப்பன் பண்ண போறேன். ஓகே, இப்போ இந்த அவுட்புட் டாட் டிஎக்ஸ்டின்றது ஆல்ரெடி இருக்கு. ஸோ நான் கம்பைல் பண்ணிட்டேன். அதனால என்ன நடக்குது, இந்த இதுல ஃபெயில் ஆகாது, இதை தாண்டி போயிடும். இப்போ இந்த எஃப்ஆர்ஆர் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா? நான் ரன் பண்றேன். வெயிட் பண்ணுவோம், நம்ம அவுட்புட்க்கு என்ன வருதுன்னு பார்ப்போமா? இப்ப பாருங்க, எரர் ரைட்டிங் டு அவுட்புட் ஃபைல். இந்த இடத்துல இந்த அவுட்புட் வந்துருச்சு. ஸோ ஏன் எரர் ரைட்டிங் டு அவுட்புட் ஃபைல் வந்துச்சு இப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ செக் பண்ணுது, இந்த அவுட்புட் டாட் டிஎக்ஸ்டின்றது ஆல்ரெடி இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, இதை தாண்டி வந்துருச்சு. பட் இந்த இடத்துல இதெல்லாம் ஒர்க் ஆயிடுச்சு. நான் சிஹெச்ன்ற வேரியபிள் வந்து இன்புட்ல இருந்து ரீட் பண்ணிருச்சு. பட் இந்த இடத்துல புட்சி யூஸ் பண்ணி டார்கெட்ல ரைட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மோட் வந்து நம்ம எந்த மோட்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம், ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம். ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபைல்குள்ள போய் ரைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ நம்ம யூஸ் பண்றது ஒரு மோடு, பட் நம்ம அட்டெம்ப்ட் பண்றது ஒரு மோடு. ஓகே, நம்ம ரீட் மோட்ல நான் ரீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏதோ ஒன்று ரைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதனால எஃப்எரர் ஆஃப் டார்கெட் வந்து என்ன ஆயிருது, ஒன்னுன்னு சொல்லிட்டு அவுட்புட் கொடுக்குது. ஒன்னா ட்ரூவா? ஸோ அதனால எனக்கு என்ன ஆயிருது, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி எனக்கு அவுட்புட் என்ன வருது, எரர் ரைட்டிங் டு அவுட்புட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. புரியுதா? இப்போ இந்த இடத்துல இது இருக்கட்டும். இதை வந்து நான் டபிள்யூன்னு போட்டு இதையும் டபிள்யூன்னு போடுறேன். ஓகே, இதையும் டபிள்யூன்னு போட்டா என்ன வருதுன்னு பார்ப்போமா? ரன் பண்றேன். ஓகே, நம்ம அவுட்புட்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எரர் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் லேட் ஆகுது. பிரச்சனை இல்லை, 5 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்புட் ஃபைல் அவுட்புட் ஃபைல் ரெண்டுமே ரைட் மோட்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன நடக்குது, எனக்கு எரர் ரீடிங் ஃப்ரம் இன்புட் ஃபைல்னு வருது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரைட் மோட்ல ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் ஃபைல்ல ரைட் பண்ணாம இன்புட் ஃபைல்ல இருந்து இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், சிஹெச் ஈக்குவல் டு கெட் சி ஆஃப் சோர்ஸ்னு ரீட் பண்ண ட்ரை பண்றோம். ஓகேயா? ஸோ நான் ரைட் மோட்ல ஓப்பன் பண்ணிட்டு ரைட் பண்ணாம ரீட் பண்ண ட்ரை பண்றதுனால எனக்கு என்ன வருது, ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன ஆகுது, நமக்கு இந்த இடத்துல இது எக்ஸிக்யூட் ஆகுது. எரர் ரீடிங் ஃப்ரம் இன்புட் ஃபைல்னு வருது. ஓகேயா? ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த எஃப்ஆர்என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அதாவது நம்ம ஃபைலோட கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்மள அறியாம தப்பு பண்ணியிருந்தோம். ரீட் பண்ண வேண்டிய இடத்துல ரைட் பண்ணிட்டு, ரைட் பண்ண வேண்டிய இடத்துல ரீட் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னா, அந்த எரர் வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு சம்டைம்ஸ் வந்து தெரியாம மிஸ் ஆயிரும். ஸோ அப்படி தெரியாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன பண்றோம், இந்த எரர் ஹேண்ட்லிங் எஃப்ஆர்என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். எஃப்ஆர் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொன்னோம், நம்ம ஃபைலோட கரண்ட் ஸ்டேட்டஸ் எண்ட் ஆஃப் ஃபைல்ல போய் இருக்கா, இல்ல நடுவுல ஏதாவது ரன் ஆயிட்டு இருக்கான்னு பார்க்குறோம்.
ஒயில் லூப்ல சம்டைம்ஸ் அது ப்ராப்பரா ஒர்க் ஆகாதனால நம்ம என்ன படிக்கிறோம், 2 இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ டு மேக் ஷூர் தட் இட்ஸ் ஒர்க்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ வேற என்ன எரர் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணியிருக்கோம்? இதுவே ஒரு ப்ராப்பரான எரர் ஹேண்ட்லிங் தான். கரெக்ட்டா? ஸோ என்ன பண்றோம்? எண்ட் ஆஃப் ஃபைல் இருக்குமா செக் பண்றோம். பட் இது கண்டிஷனல் பேஸ்டா யூஸ் பண்றதுனால இது எரர் ஹேண்ட்லிங்கா எடுத்துக்கல. ஓகே. பட் இது ஒரு எரர் ஹேண்ட்லிங். இது ஒரு எரர் ஹேண்ட்லிங். நமக்கு இதுக்கு முன்னாடி அவுட்புட் வந்துச்சா? என்ன வந்துச்சு? இல்லாத ஃபைல நம்ம வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது, ரைட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணும்போது பிரச்சனை இல்ல. பிகாஸ் ஃபைல் இல்லனாலும் கிரியேட் ஆயிரும். பட் இல்லாத ஃபைல் நான் ரீட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன வரும்? இந்த இடத்துல எனக்கு எரர் ஓப்பன் ஃபைல்னு வரும். ஸோ அந்த எஃப்யூ ஆஃப்ன்றது ஒரு எரர் ஹேண்ட்லிங் ஃபங்ஷன். எஃப்எரர்ன்ற ஒரு எரர் ஹேண்ட்லிங் ஃபங்ஷன். அது போக இதுவும் ஒரு ஸ்டாண்டர்டான எரர் ஹேண்ட்லிங் தான். ஈவன் தோ இட் இஸ் நாட் அ ஃபங்ஷன், பட் இந்த ஸ்டெப்ஸும் ப்ராப்பரான எரர் ஹேண்ட்லிங் தான். ஸோ எக்ஸாம்பிள்ல எரர் ஹேண்ட்லிங் இன் ஃபைல்ஸ் கேட்கும்போது நீங்க எஃப்யூ ஆஃப் அந்த எஃப்எரரோட இதையும் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, இதை மேண்டேட்டரியா நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, நான் ஆப்ஷனலா சொல்லல. நீங்க ஃபைல்ல எந்த ப்ரோக்ராம் எழுதினாலும் இதை மேண்டேட்டரியா யூஸ் பண்ணணும். ஓகே, பட் எரர் ஹேண்ட்லிங் ஸ்பெசிஃபிக்கா கேட்கும்போது இந்த லைனை நீங்க கண்டிப்பா மேண்டேட்டரியா யூஸ் பண்ணணும். பிகாஸ் இந்த ஒரு லைன் தான் என்ன பண்ண போகுது, ஃபைல் வந்து இருக்கா இல்லையான்றதை செக் பண்ண போகுது. ஓகே, ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஃபைல்ல எரர் ஹேண்ட்லிங்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.